சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகளை பேசினால் திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர்கள் மாநகரில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் போதுமான அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர். அப்போது திமுக உறுப்பினர்கள் எழுந்து அதிமுக உறுப்பினர்களை பேசவிடாமல் நெருக்கடி கொடுத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். திமுக ஆளும் மாமன்ற கூட்டங்களில் மக்கள் பிரச்சினைகளை பேசவிடாமல் திராவிட மாடல் அரசு ஜனநாயக படுகொலை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதிய ஒப்பந்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்மண்டல கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வியாழக்கிழமை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசி, பிபிசி, எச்சிபி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்த சமையல் எரிவாயுக்களை சிலிண்டரில் நிரப்பும் பேட்லிங் மையங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ள லாரிகளுக்கான ஒப்பந்தம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் புதிய ஒப்பந்தங்களுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. கடந்த கால ஒப்பந்தத்தில் 5514 எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போதைய அறிவிப்பில் 3478 லாரிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 21 டன் எடையேற்றம் 3 ஆக்சில் கொண்ட டேங்கர் லாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தற்போது ஒப்பந்தத்தில் உள்ள 18 டன் எடையேற்றும் 80% லாரிகளுக்கு ஒப்பந்தம் கிடைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே களத்தமேடு ஏரி பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்நிலை பகுதிகளில் உள்ள வீடுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து களத்தமேடு ஏரி பகுதியில் இருந்த வீடுகள் இடித்து அகற்றப்பட்டதால் அப்பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் 3 ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் களத்தமேடு ஏரி பகுதியில் குடிசை அமைத்து பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென இரவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அவதியடைந்த பொதுமக்கள் குழந்தைகளுடன் நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த அதிமுக கவுன்சிலர் மோகன் பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் நகராட்சி ஆணையரை சந்தித்து பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அதிமுக கவுன்சிலர் மோகன் வலியுறுத்தினார். 4 வருஷமா நாங்க அந்த இருட்டிலையும் பாம்பு கடியிலையும் பாருங்க, பாம்பு முத கொண்டு எங்களை இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு முத கொண்டு எல்லாரையும் எங்களை வெளியேற்றுனா நாங்க எங்க போவது? படிச்ச டைம்ல எல்லா பிள்ளைங்களும் எங்களை வெளியேற்றுவாங்க. நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க? நீர்நிலையாற்ற இடம்ன்றீங்களே, எதுக்கு நீர்நிலையாற்ற? அப்படி நாங்களாம் அகதிங்களா? எங்களுக்கு எல்லாம் என்ன வாழ்வாதாரம் இருக்கு? அந்த இடத்துல இருந்து எங்களை போக சொல்றதுக்கான எங்களுக்கு நீங்க மாற்று இடம் கொடுத்தா நாங்க ஏன் அங்க இருக்கிறோம்? எங்களுக்கு மாற்று இடமே நீங்க கொடுக்கல. நாங்க 3 வருஷமா அங்க இருந்தோம். இப்ப மட்டும் உங்களுக்கு இப்ப இடத்த காலி பண்ணுங்கன்றீங்களே. அப்ப நாங்க இத்தனை பேருக்கு இத்தனை குடும்பம் இருந்தா நீங்க சாவுங்கன்னு சொல்றீங்க. நாங்க செத்தாலும் இங்கே தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற இடத்துலயே சாவுங்கன்றீங்க. நீங்க எங்க இருக்கிற சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு இடமும் எங்களுக்கு கொடுத்தது இல்ல. ஒரு கரண்ட் இருக்குதா? ஒரு தண்ணி இருக்குதா? எது இருக்குதுன்னு நீங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து பட்டா சீட்டு கொடுத்தாங்க. போதும் சார். எங்களுக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்ப படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் சார், 10th எக்ஸாம். பிள்ளைங்க படிக்காம இப்ப இருட்டுல வந்து அவஸ்தைப்பட்டு கிடக்குறாளுங்க. இப்ப இங்க வந்து படிச்சுன்னு இருக்குங்க. புக் எடுத்துன்னு வந்து வச்சு படிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்ப எங்க போவாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம்? அவங்க எதுவுமே சொல்லல. மதிக்கல சார். தாலுகா ஆபீஸ்க்கு போனோம். நாய மதிக்கிறது கூட இல்லாம எங்களை மதிக்கவே இல்லை. நீங்க ஏன் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னாங்க. நீங்க எதுக்கு இது வரீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தொல்லை. நீங்க வராதீங்க. உங்களை தான் இடிச்சு நிறைவிட்டோம்ல, எதுக்கு இங்க வரீங்க அப்படின்னு எங்களை கேக்குறாங்க சார். நாங்க எங்க போவோம்? தாலுகா ஆபீஸ்க்கு போவோம். நாங்க எங்க போறது சொல்லுங்க.